லக்ஷ்மி, காத்தராவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல அவனை கண்டுபிடிச்சிட்டோம் ரிஷி. பாருங்க, அசைஞ்சிச்சா? ஆமாடி, அசைவு இருக்கு. ஹலோ டாக்டர், நான் மகதி பேசுறேன். சொல்லுங்க. பேஷண்ட்டுக்கு அசைவு இருக்கு டாக்டர். அப்படியா? நான் உடனே கிளம்பி வரேன். அது வரைக்கும் நீங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். டாக்டர் என்னமா சொன்னாரு? பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாரு. உடனே வராராம். பாத்து விளையாடுங்க, அடிபட போறீங்க. கேட் தாண்டி போயிடாதீங்கடா. தேனு தங்கவேல் கூப்பிட்டாம்பா. சரிங்க மாமா. தப்பு செஞ்சுட்டு அவன் தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு சேத்துல தண்டனை கொடுத்துட்டான். என்ன பண்றது? பெத்துட்டோம். நம்ம பிள்ளைய நாமளே விட்டு கொடுத்துட முடியுமா? நாம என்னடி தப்புன்னோம்? எதுலடி தப்புன்னோம்? இவனை நம்ம சரியா வளர்க்கலையா? எல்லாரையும் கவனிச்சு வளர்த்த மாதிரி தானே இவனையும் வளர்த்தோம். இன்னும் சொல்ல போனா எல்லாரை விட இவனை நல்லா தானே வளர்த்தோம். அப்புறம் எப்படி இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண ஆரம்பிச்சான்? நாம எல்லாரும் கொடுத்த அதிகபட்ச செல்லத்தினாலதான் இவன் இப்படி கெட்டு போயிட்டானே என்னமோ. நாம எந்த தப்புமே பண்ணலன்னா நம்ம வெற்றியே நம்மள அல்பாயுஸ்ல விட்டுட்டு போனா. நாம யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாதப்போ அணுக்கு ஏன் கேன்சர் வரணும்? பொழைச்சிடுவான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவ எதுக்கு செத்து போகணும்? இதுக்கெல்லாம் உங்களால காரணம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் இவ செஞ்சதுக்கான காரணத்தை சொல்றேன். சொல்லுங்க. அது அவங்களுக்கு ஆயுசு அவ்வளவுதான். இத பாருங்க, எல்லா அம்சமும் இருக்கிறப்போ ஆண்டவன் எதுக்குங்க அவங்க ஆயுச குறைச்சான்? அது முன் ஜென்மத்துல பொண்ணு ஏதோ கரும வினைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நாமளும் அப்படி ஏதாச்சும் செஞ்சிருப்போம். அதான் சக்தி ரூபத்துல நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். என்ன வள்ளி, அவன் செஞ்ச தப்புக்கு நியாயம் சொல்ற? அவன் செஞ்சது நியாயம்னு நான் என்னைக்கும் சொல்ல வரல. அப்படி அவன் செஞ்சதுக்கு காரணத்தை சொல்ல வர. சரியா தண்டவாளத்துல போற ரயிலே சில சமயத்துல தடுமாறி தரையில ஓடுது. அது ரயிலோட குத்தம் இல்ல, தண்டவாளத்தோட பிரச்சனை. அந்த மாதிரிதான் நியாயமா வாழ்ந்தவன் சக்தி. அவன் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்கான்னா அது அவனோட தப்பு இல்லைங்க, விதியோட கோளாறு. இவன் ஆரம்பத்துல இருந்தே முன்ன பின்ன இப்படி இருந்து ஒரு தப்ப பண்ணி இருந்தான்னா நான் இப்ப ஊட்டி விடுறேனே இந்த சோறு, இதுக்கு பதிலா இவனுக்கு விஷத்தை ஊட்டி நான் அப்பவே கொன்னு போட்டிருப்பேங்க. இவன் நல்லவங்க. நடந்ததெல்லாம் இவனோட போராத காலம். பெத்த புள்ளின்னு நீ சொல்ற, ஊர் நம்புமா என்ன? ஊருங்கிறது அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை தான் பார்க்கும், அதனால அது அப்படித்தான் பேசும். இது நம்ம வீட்டு பிரச்சனைங்க. நமக்கு தான் இதோட நல்லது கெட்டது தெரியும். நமக்கு இது எப்படி தெரியுதோ அதாங்க கரெக்ட். மாமா, அத்தை சொல்றது எல்லாமே சரிதான் மாமா. சக்தி தப்பானவன் இல்ல மாமா. நான் இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. இவ்ளோ காலத்துல
அவன் என்ன ஒரு தப்பான பார்வை பார்த்ததில்ல, தப்பான வார்த்தை பேசினதில்ல. என்கிட்ட மட்டும் இல்ல, லக்ஷ்மி கிட்டயும் அப்படிதானே மாமா இருந்தா. வெளியிலயும் அவன் அப்படி முன்ன பின்ன நடந்துக்கிட்டான்னு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததே இல்லையே. அப்படிப்பட்டவன் இப்போ இப்படி ஒரு தப்பா பண்ணிருக்கானா, அது அவனோட தப்பு இல்ல மாமா, எழுதுனவனோட தப்பு. இவன் தலையெழுத்துல ஆண்டவன் இப்படி ஒரு குறுக்கு கோட்டை போட்டானா அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு வாழ்க்கையா? ஆமா மாமா, அவன் மறுபடியும் குழந்தையா இல்ல ஆயிட்டான். இது ஒரு புது வாழ்க்கை தானே, புது பொறப்பு மாதிரி தானே. எப்போ ஒரு காலத்துல சக்தி லக்ஷ்மியை காதலிச்சத அவன் மனசுல வச்சது தானே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அதனாலதான் கடவுள் இப்போ அவனோட மொத்த வாழ்க்கையையும் அவன் மனசுல இருந்து அழிச்சிட்டு புதுசா எழுதிக்கோன்னு விட்டுட்டார் போல இருக்கு மாமா. அதனால இனிமே சக்திய குத்தம் சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு பிறந்த குழந்தையா நினைச்சு அவனை வளர்க்க பாருங்க மாமா. எங்க அம்மா பண்ண தப்பையே விதின்னு மன்னிச்சு விட்டுட்டு உங்க புள்ள பண்ண தப்ப மன்னிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்களே மாமா. இத்தனைக்கும் கலகம் பண்றதுதான் எங்க அம்மாவோட குணமே. அவங்கள மன்னிச்சிருன்னு என்கிட்ட சொல்லிட்டு கலங்கமே இல்லாத சக்திய வெறுத்து ஒதுக்காதீங்க மாமா. உங்க கண்ணுல துணிய கட்டிக்கிட்டு ஆதாரங்களோட அடிப்படையில தீர்ப்ப சொல்லாதீங்க மாமா. கண்ணை திறந்து காட்சியை பார்த்துட்டு வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்துட்டு நம்ம ஊர்ல ஒரு நாட்டாமையா நீங்களே வக்கீல் நீங்களே ஜட்ஜுன்னு தீர்ப்பு கொடுப்பீங்களே, அப்படி கொடுங்க. என் புள்ள சுத்தமானவன்னு எனக்கு தெரியுமா? ஆனா அவன் என் புள்ள, அவனுக்கு சாதகமா நான் பேசிட்டேனேன்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவனை ஒரு குற்றவாளியாவே நான் முடிவு பண்ணிட்டேன். அது என் தப்பு தான். ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண கூட எனக்கு தோணல. ஊருக்குள்ள நான் பெரிய நாட்டாமின்னு பேர் எடுத்தனே தவிர வீட்டுக்குள்ள முடிவெடுக்க தெரியாம நிக்கிறேமா. அதனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். சரி ஊட்டு. வாங்க டாக்டர். அம்மா டாக்டர் வந்தாச்சு. வாங்க டாக்டர். ஏன் டாக்டர் இன்னொரு முறை ஷாக் கொடுத்தா அவர் எழுந்து உட்கார்ந்துருவாரா? உனக்கு எதுக்குமா இப்படி ஒரு ஆசை? இதுக்கு மேல இவருக்கு ஷாக்லாம் கொடுத்தா போய் சேர்ந்துருவாரு. மேடம் ஒரு ஜூஸ் கிடைக்குங்களா? ஏய், டாக்டருக்கு ஏதாவது ஜூஸ் கொண்டு வா. மேடம் மேடம் எனக்கு இல்ல, இவருக்கு. அவர் எப்படி டாக்டர் குடிப்பாரு? நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, குடிப்பாரு. இவர் எனர்ஜிக்காக தான் ஊசி ஓகே போட்டுருக்கேன். டாக்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யூ ஆல் ரைட்? ரிலாக்ஸ். சார் எழுந்து உட்காருங்க. பொறுமையா பொறுமையா எழுந்து உட்காருங்க. அப்படியே பின்னாடி சாஞ்சிக்குங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் எப்படி இங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். ஜூஸை கொடுங்க. இந்த ஜூஸை குடிங்க. குடிங்க. இப்ப உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்குங்க. இவ்வளவு மாசமா அதானே செஞ்சிட்டு இருந்தாரு. சரி சார். சரிம்மா, நான் பேசல. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. நான் எங்க இருக்கேன்னு எனக்கு புரியல. இவங்கெல்லாம் எதுக்கு இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே உங்களுக்கு சொல்றேன். மேடம், அவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்க ப்ரெஷர் கொடுக்க வேணாம். நான் கிளம்புறேன். ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க எடுத்த முயற்சியை தான் நான் பாராட்டணும். டாக்டர், மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவ நான். அதனால தான் மேடம் இவரை காப்பாற்ற முடிஞ்சது. கவனிக்காம விட்டிருந்தா இவருக்கு இன்னும் நினைவே திரும்பாம போயிருக்குன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டன் எ வெரி குட் ஜாப். நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே மிஸ்டர் வெற்றி, டேக் கேர். வரேன் மேடம். Thank you, doctor. தேங்க்யூ. நான் எப்படி இங்க வந்தேன்? சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா. கடப்பா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருந்தா. அவ எனக்கு கால் பண்ணியிருந்தா. அவளை பாக்குறதுக்காக நான் அங்க போயிருந்தேன். அப்பதான் எதிர்ச்சியா நான் உங்களை அங்க பார்த்தேன். அப்ப அவ தான் சொன்னா, நீங்க ஆந்திரா கடற்கரையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கரை ஒதுங்கி இருந்தீங்கன்னு. அங்க இருந்த ஒருத்தங்க தான் உங்களை கொண்டு போய் கடப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணதுல நீங்க கோமால இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. கோமால 3 மாசமா நீங்க இருந்ததுனால நீங்க யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. நாங்க ஏதோ எதிர்ச்சியா வந்ததுனால உங்களை அங்க இருந்து கூட்டிட்டு இங்க வந்தேன். நீங்க ஏன் என்ன வீட்டுக்கு கொண்டு போகாம இங்கேயே வச்சிருக்கீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்கம்மா, சொன்னாதானே அவருக்கும் தெரியும். சரி, நான் சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி கடல்ல நீங்க போட்ல இருந்து விழுந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, போட்ல இருந்து விழுந்துட்டேன். அது நீங்களா விழல. தற்செயலாவும் அது நடக்கல. உங்களை கொல்றதுக்காக கடல்ல தள்ளி விட்டாங்க. அது உங்களை கொலை பண்றதுக்காக திட்டு போட்டது. எனக்கு அப்படி யாரும் எதிரிங்க இல்லையே. நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச உங்க மனைவி லக்ஷ்மியும், நான் வேண்டான்னு ஒதுக்கி விட்ட என்னோட கணவன் ரிஷியும், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை செஞ்சிருக்காங்க. உங்க புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் லக்ஷ்மி அப்படி இல்ல. நீங்க போய் சொல்லாதீங்க. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் லக்ஷ்மிக்கு என்ன கொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அவளோட அவசியம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என்ன அவசியம்? லக்ஷ்மியும் ரிஷியும் ஒருத்தர் விரும்பினாங்க. ஆரம்பத்துல இருந்து இதான சொல்லிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு அவங்க மேல சந்தேகம். சந்தேகம் கிடையாது, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ரிஷி என்ன டைவர்ஸ் பண்ணதே உங்க லக்ஷ்மியை கல்யாணம் பண்றதுக்கு தான். அவர் அப்படி நினைச்சிருந்தா லக்ஷ்மி என்ன பண்ணுவா? லக்ஷ்மிக்கு ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அதுக்காக உங்களை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிருக்கா. அதுதான் அந்த முட்டுக்காடுல நடந்த போட்டோட நாடகம். அதுக்கு முதல் நாளே லக்ஷ்மியும் ரிஷியும் சேர்ந்து அங்க ரூம் எடுத்து தங்கி இருந்துதான் இது பிளான் பண்ணிருக்காங்க. இது என்னால நம்ப முடியாது. சரி, நான் சொல்றது எதுவுமே நீங்க நம்ப வேண்டாம். நான் கேள்வி மட்டும் கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு தண்ணில விழுந்தீங்களே, உங்களை ஏன் லக்ஷ்மி காப்பாத்த வரல? சரி, 3 மாசமா நீங்க ஆளை காணோம், உங்களை ஏன் லக்ஷ்மி தேட கூட இல்ல? அவ்வளவு ஏன் லக்ஷ்மி உங்களுக்கு கருமாதி பண்ணிருக்கா, அது தெரியுமா? நான் தான் சாகலையே, உயிரோட தானே இருக்கேன். கடல்ல விழுந்து செத்து போன யாரோ ஒருத்தரோட பொணத்தை எடுத்து உங்களோட பொணம்னு சொல்லி அதை எரிச்சு அதுக்கு கருமாதியும் பண்ணிருக்கா. இதுக்கும் மேல உங்க அப்பா ரிஷி கிட்ட போய் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கன்னு கெஞ்சிட்டு வந்திருக்காரு. அது தெரியுமா? இத நீங்க நம்பலனா நான் வேணும்னா ரிஷிக்கு ஃபோன் பண்ணி தரேன். போன்ல பேசுங்க, நீங்களே நம்புவீங்க. என் கூட வந்தீங்கன்னா என்னால உங்க கண்ணு எதிர்க்கவே இதை நிரூபிக்க முடியும். சரி, போலாம். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இதுதான் ரிஷியோட வீடு. சரி, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஏதோ ப்ரூவ் பண்றேன்னு சொன்னீங்க, இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ப்ரூஃப் பண்றேன்னு சொன்னா போதுமா? அந்த ப்ரூஃப கண் கூட ஆதாரத்தோட நீங்க பார்க்க வேண்டாம். அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ரூஃப உங்க கண்ணால நீங்களே பாப்பீங்க. வாங்க. பாருங்க. ரித்திகா, ஒரு பேக்ல பாட்டு எல்லாத்தையும் பாடு. எடுத்து வச்சிட்டியா? என்ன ஞாபகம் வந்துருச்சு. என்னதான் ஞாபகம் வந்துருச்சு? எங்க என்ன பாரு. ஞாபகம் வந்துச்சு? எனக்கு தெரியல, 2 மங்க சண்டை போட்டுச்சா, அழகான பச்சை கிளி கோலம் போட்டுச்சா. இன்னைக்கு கல்யாணம், நேத்து மதியானம் யார் வந்தாங்க? ஐயர் வந்தாரு. என்ன சொன்னாரு? பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு? சிங்குச்சா விளக்க மாதிரி பிஞ்சுச்சா. சரி வா, சாப்பிட போலாம். அந்த பக்கம் போலாம். ரித்திகா, இட்லி சாப்பிடுறியா? சாப்பிடு. பொங்கல் வைக்கவா கொஞ்சம்?